இன்னைக்கு மிட்சுபிஷி பிராண்டில் ஒரு முக்கியமான எஸ்யூவி காரான பஜிரோ ஸ்போர்ட் காருக்கு வீல் அலைன்மெண்ட் பார்க்கறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இந்த காருக்கு எல்லா வீலுக்கும் சென்சார் டார்கெட்டை மாட்டி ரன் அவுட் கேசர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். இதை பண்ணுறது மூலமாக தான் காரோட பழைய ரீடிங் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக கேசர் ப்ராசஸ் முடிஞ்சதும் ரீடிங்கை பார்க்குறப்ப லெஃப்ட் கேமர் 0 டிகிரி 18 மினிட்ஸில் இருந்துச்சு. இப்படி இருந்தால் டயர் வெளிப்பக்கமாக தான் தேயும். நான் நினச்ச மாதிரியே டயர் வெளிப்பக்கமாக தேஞ்சிருந்துச்சு. ஸ்டேரிங்கை சும்மா லாக் பண்ணிவிட்டு கீழே போனேன். இப்போ பார்க்குற இந்த லோயர் ஆர்ம் போல்ட் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய போல்ட், பின்னாடி தெரிகிற லோயர் ஆர்ம் போல்ட் கேசர் ரீடிங் கொண்டு வரக்கூடியது. இந்த காரில் நான் எதிர்பார்க்காத ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. காரோட ஃப்ரண்ட் ரைட் சைடு சாக்கப்சர் ஆயில் சீல் டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதோட 2 சாக்கப்சர் புஷ்ஷும் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலாக இப்படி இருந்தால் வீல் அலைன்மெண்ட் பார்க்குறது வேஸ்ட். பட் இருந்தாலும் டயர் இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் கஸ்டமர்கிட்ட சொன்னப்போ கஸ்டமரும் இதை உடனே சரி பண்ணிவிட்டு திரும்ப வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நான் லெஃப்ட் கேமரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு 16 ரிங்ஸ் எடுத்து லூஸ் பண்ணி 20-22 ரிங்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணேன். கேமரா ரீடிங் சரியாக வந்ததும் அந்த போல்ட்டை டைட் வைக்கலான்னு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு மறுபக்கமாக டைட் வச்சேன். இப்படி பண்ணும்போது தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த சம்பவம் நடந்துச்சு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் ரிங்ஸு கண்ணில் போட்டிருந்தா அவ்வளோதான். சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களோட சப்போர்ட் இருந்தனால எனக்கு எதுவும் ஆகலை. போல்ட் டைட் வைக்க ரிங்ஸ் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது டூல் யூஸ் பண்ணலாமேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு சில போல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணால் ரிங்ஸ் தான் பெட்டர் சாய்ஸ். நான் திரும்பவும் போல்ட்டை நல்லா டைட் வச்சிட்டேன். பிறகு எல்லா லோயர் ஆர்ம் போல்ட்டையும் டைட் செக் பண்ணிவிட்டு மாறி இருந்த டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணேன். என்ட்ராடை லூஸ் பண்ணேன். அப்புறமா 16 ரிங்ஸ் போட்டு ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ எல்லா ரீடிங்கும் பார்க்குறதுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இப்போ தான் நான் ஸ்டியரிங்கை சென்டர் வைக்கிறேன். சென்டரான ஸ்டியரிங்கை லாக் பண்ணிவிட்டு என்ட்ராடை டைட் வச்சேன். இந்த முறை எல்லா ரீடிங்கும் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு. வேலை முடிஞ்சதும் காரை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகலான்னு ஓட்டி பார்த்தேன். ஸ்டியரிங் ஸ்டெடியாகவும் அதே நேரத்தில் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் பெருசாக தெரியலை. பட் இருந்தாலும் சாக்கப்சரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும், இல்லைனா டயர் வீணாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்த எல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி. என் உழைப்புக்கு வெகுமதியாக உங்கள் லைக்கும் உங்களோட ஆதரவான சப்ஸ்கிரிப்ஷனையும் கேட்டுக்கிறேன்.